அனைவருக்கும் வணக்கம். உள்ளதை உள்ளபடி சொல்கிறவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு நடிக்கவே தெரியாது, நல்ல பண்பாளருங்க. இவர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக, அதிர்ஷ்ட ரீதியாக, குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு, இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு அடிக்கடி தங்களுக்கு அலுவலக வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்ல உத்தரவு வரும். கவலை வேண்டாங்க. அவ்வாறு போகிறது மூலமாக உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் கடன் கொடுக்கறத தவிர்க்கணும். ஏன்னா பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கைத்தொழிலான டைலரிங், அழகு நிலையங்கள், பொம்மை தொழில் போன்ற சுயதொழிலை ஆரம்பித்து லாபம் ஈட்டுவீங்க. மாமியார் மருமகள் உறவில் பிரச்சனை ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் தங்கள் உழைப்பினை போட்டால் தாங்க அதுக்கேற்ற பலன் தாமதமானாலும் கூட கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செயலாற்றுங்க, வெற்றி உங்களுக்கு தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தங்களது சக மாணவர்களோட சுற்றுலா செல்லும்போது படகு சவாரி மற்றும் நீர் விளையாட்டுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பரிகாரமாக நீங்கள் ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்று பால் முட்டை போடுவது நல்லது. மேலும் உங்களுக்கு புது முயற்சிகளெல்லாம் அனுகூலம் உண்டாகுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயன்களும் அதன் மூலமாக ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதமும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் மாத கடைசியில் அவர்களின் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் அனுகூலமாக முடியுங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. கூடுமான வரைக்கும் உங்கள் பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைப்பிடிங்க. அவர் கோபத்தில் எதுவுமே சொன்னாலும் கூட நீங்கள் மௌனமாக இருக்கிறது பிற்காலத்துக்கு நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியமெல்லாம் தாமதமாக தாங்க முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து போகிறது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு மனசுக்கு உங்களுக்கு உற்சாகத்தரும் விதமாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைய போகுது. குறிப்பாக காதல் துணையில் இல்லாமல் சிங்கிளாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்துக்கு பொருத்தமான நபரை கண்டறிவாங்க. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் முடிவுக்கு வருங்க. வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் அதிகரிக்கும். மேலும் நிலையான உள்நோக்கிய ஆற்றல் உறவுகளிலும் நிதிநிலையிலும் வளர்ச்சிக்கு துணை புரியுங்க. சுக்கிரன் காதல் உணர்வு ஆழத்தை ஊக்குவிக்கிறாரு. உடனடி ஈர்ப்பை விட நேர்மை, நம்பிக்கை மற்றும் சிந்தனை மிக்க இணைப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படுதுங்க. மனப்பூர்வமான உரையாடல் மூலமாக உறுதியான உறவுகள் செழித்து வளரும். அதே சமயம் தனிமையில் இருக்கிறவங்க அமைதியான ஆக்கப்பூர்வமான சூழல்களில் ஒருவரை சந்திக்கலாம். நிதி விஷயத்தில் சனி ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறாரு. வரவு செலவு மதிப்பாய்வுகள், பொறுப்பான திட்டமிடல் மற்றும் முக்கிய கடமைகளில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ஆகியவெல்லாம் நீண்ட கால நிலைத்தன்மையை உருவாக்குங்க. தாமதமாக பணம் வந்தாலும் கூட அலட்சியமாக இருக்க வேண்டாம். தொழில் முன்னேற்றம் படிப்படியாக தோன்றும். ஆனால் நிலைத்தன்மையை இறுதியில் வெற்றி பெறுங்க. உங்கள் நம்பகமான முயற்சிகளை தொடர்ந்து நுட்பமான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். புதன் மீண்டும் மேற்கொள்ள தகுந்த ஒரு பழைய திட்டத்துக்கு புத்துயிர் கொடுப்பார்.
தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் கட்டமைக்கப்பட்ட சிந்தனை அதை முன்னோக்கி நகர்த்த உதவுங்க. மாணவர்கள் கடைசி நிமிட முயற்சிகளை விட சீரான தயாரிப்பையே நம்பணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையே சிறந்ததுங்க. நீரேற்றத்தோடு இருங்க, ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுங்க மற்றும் மன உளைச்சலை தவிர்த்திடுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் உறவுகளில் ஒரு நிலையான தாளத்தை ஊக்குவிக்கிறாரு. பெரிய அறிவிப்புகளை விட சிறிய செயல்கள் அதிக அர்த்தம் தருங்க. நிதி முடிவுகள்லாம் தொடர்ந்து நீண்ட கால ஆதாயங்களை நோக்கியே தான் இருக்கும். உங்கள் அமைதியான திறமை வெளிப்படுறதால தொழில்முறை மரியாதை மெதுவாக ஆனாலும் உறுதியாக உருவாகுது. மெதுவான நோக்கமுள்ள முன்னேற்றத்தை நீங்கள் கடைபிடிங்க. நிலையான முயற்சியையும் ஆழ்ந்த சிந்தனையையும் பேணுங்க. மாத இறுதியில் தொடர்ச்சியான திட்டமிடல் மூலமாக தனிப்பட்ட மற்றும் நிதி நிலைத்தன்மை வலுப்பெறுங்க. விஷயங்களை எளிமையாகவும் நேர்மையாகவும் கட்டமைக்கப்பட்டதாகவும் வச்சிருங்க. உங்கள் கவனம் மீள்தன்மை மற்றும் அமைதியான வலிமை ஆகியவை உணர்ச்சி நல்லிணக்கத்திற்கும் பொருள்சார் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்குங்க. புதிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கௌரவ பிரச்சனை உண்டாகும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் கூட எதிரில் உள்ளவங்க அதை தவறான கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. மற்றவங்களோட செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்த தாமதமெல்லாம் நீங்கள் போதுங்க. பணவரத்து திருப்தி தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள்லாம் விற்பனையாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்லியபடியே நடக்கிறது நல்லது. சிலர் புது வேலைக்கு போகிறது நல்லதுங்க. சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வாங்க. அது கிடைக்கிறது காலதாமதமாகலாம். கவனமாக இருங்க. குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமாக கிடைக்குங்க. சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஈடுபடுறது நல்லது. பண வரத்து திருப்தி தரும் விதமாக அமையுங்க. மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது தரும். சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகிறது நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். புது தெம்போட பணியாற்றுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டமாக இது அமைய போதுங்க. நற்செயல்கள்லாம் செய்து அனைவரின் பாராட்டுகளையும் நீங்கள் பெற போகிறீங்க. அரசு வேலைகள் செய்கிறவங்களுக்கு போதுமான கவனம் தேவை. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பிள்ளைங்க கிட்ட கவனமாக எதையுமே எடுத்து சொல்கிறது நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். பண வரத்து திருப்தி தரும். மனக்குழப்பங்கள் நீங்கும். மேலும் நினைச்ச காரியத்தெல்லாம் சாதிக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போதுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்க போகிறாரு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கொடுத்த பணம் வரலையே, போட்ட முதல்ல லாபம் இல்லையேன்னு சங்கடப்பட்டு வந்தவங்க நிலை மாறப்போகுது. புதிய சொத்து வாகனம் என்ற கனவுகள்லாம் நனவாக போகுது. 10ஆம் இட சனியால் 2.5 ஆண்டுகளுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே முடிவுக்கு வரும். மங்களகரனான குரு பகவானும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால கையில் பணம் புழங்கும். கடன் தொல்லை விலகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். நோய் நொடி எதிர்ப்பு என்று சங்கடப்பட்டு வந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக போகுது. வேலைக்காக முயற்சி செஞ்சு வரவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் வர்த்தகம் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் நெல்லையப்புற வழிபட தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு விலகுங்க. நன்மைகள் நடந்தேறும். மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு முடிவுக்கு வரும். உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகுது. நடைபெற்ற சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இது நாள் வரைக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள்லாம் இந்த மாதம் விலக போகுது. வியாபாரம் லாபம் தரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரவங்களுக்கு வேலையில் இருந்த பயம் நீங்கும். சிலருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். வருமானம் உயரும். ஆத்மகாரகனான சூரியனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். ஏப்ரல் 1 முதல் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும்.
முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் யோகமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் முடிவுக்கு வரும். வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் என்று சேரும். வியாபாரிகளுக்கு வருமானத்துக்குரிய வழிகள் தெரியும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் இந்த மாதம் காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. மாணவர்கள் பாடங்களை படிக்க வேண்டுமேங்கிற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக நீங்கள் பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். சங்கடங்கள் விலகும். மேலும் மிருகசீரிஷம் 1-2 பாதக்காரர்களுக்கு துணிச்சலாக நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் இறங்கி அதில் வெற்றி அடையும். உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்கு. தைரிய வீரிய பகாக்கிரமகாரகனான செவ்வாய் ஏப்ரல் 1 முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செய்து வரும் தொழில் மீது அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் விரிவு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் உண்டாகும். நீண்ட நாட்களாக உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த கடன்களை அடைச்சி நிம்மதி அடைவீங்க. உங்கள் தன குடும்ப வாக்கியாதிபதி புதன் ஏப்ரல் 6 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால கையில் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். புதிய சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு கிடைக்காம இருந்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். முந்தைய மாதங்களை விட இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் நடந்தேறும். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு செல்வாக்கு உயர்த்த போகிறாரு. வரவையும் வசதி வாய்ப்புகளையும் அதிகரிக்க போகிறாரு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பீங்க. அரசியல்வாதிகள்லாம் செல்வாக்கு உயரும். தொண்டர்கள் பலமும் தலைமையின் ஆதரவும் வெற்றி நடை போட வைக்கும். உங்களை உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களை பார்த்து பிறர் ஆச்சரியப்படும் அளவுக்கு கடந்த கால சங்கடங்களிலிருந்து மீண்டு வருவீங்க. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுக்கு உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் மரியாதை கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இந்த மாதம் இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும். எடுக்கும் காரியங்களில் எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக நீங்கள் ஈடுபட்டு வெற்றி மேலே வெற்றிகளை பெற போகிறீங்க. பரிகாரமாக நீங்கள் சுப்பிரமணியரை வழிபட நன்மைகள் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.